ஓபன் பண்ணா இன்னைக்கு டே 12. சீக்கிரமா ஒரு 10 மணி போல ஏஞ்சி பிரஷ் பண்ணிட்டு கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டேன். வார்ம் அப்லாம் பண்ணிட்டு லெக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லெக்கு ஒரு 4 கிளாஸ். நெக்ஸ்ட் டே ஷோல்டர்ல லேட்டர் லைஸ்ல ஒரு 4 செட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். கீழே வந்து ஜிம்மை போட்டுட்டு கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நானும் ஸ்க்ரோல் பண்ணினே இருந்தேன். எனக்கு அப்பதான் இந்த ரீல்ஸ் வந்தது. திரும்ப ஸ்க்ரோல் பண்றேன். திரும்ப அதே ஆளு. திரும்ப ஸ்க்ரோல் பண்றேன். திரும்பவும் கோபி சென். அவருக்கு எடிட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்க. சரி அப்படி என்னதான் பேசியிருக்காருன்னு அவர் ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தேன். அவர் கண்டென்ட் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லாவும் இருக்குன்னு சரி நானும் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸ்க்ரோல் பண்ணி எல்லா ரீலையும் பார்ப்போம்னு பார்த்தேன். திடீர்னு இவர் வந்து ஜிம் கண்டென்ட் எல்லாம் போடுவாரு. ரீல் உள்ள போய் பாக்குறேன், டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் யார் தெரியுமா? அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வீடியோ ஸ்க்ரோல் பண்றேன், டேனி ப்ரோ. உங்க வீடியோ எல்லாம் பார்த்து தான் நாங்களே வீடியோ போட ஆரம்பிச்சோம். இவங்களே டான்ஸ் ஆட விட்டுருக்க ப்ரோ. நீ கமெண்ட்ல போய் பார்த்தா ஜிம் பாய்ஸ் கமெண்ட் எல்லாமே இங்கதான். ஜிம் பாய்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாண்டு பாத்துருக்கேன். ஆனா செஸ் விளையாடுறத இப்பதான் பாக்குறேன். தீபக் ப்ரோ கண்டென்ட் எல்லாமே பிடிக்கும். ஆனா தீபக் ப்ரோ செஸ் விளையாடுவார்னு எதிர்பார்க்கல. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஏதாவது விளையாடுவார்னு நினைச்சேன். சரி ஓகே. ஆனா கோபி ஜென் ப்ரோ கெத்து ப்ரோ, நானும் போய் செஸ் ஏத்துறேன்.